ஸ்பெயின்ல இருந்து, அதே போன்று இத்தாலியில இருந்து, மேற்கு நாடுகள் பலவற்றிலும் இருந்து கிட்டத்தட்ட 30,000 பேர் காசாவை நோக்கி கப்பல்களிலும் படகுகளிலும் கடல் வழியாக பயணிக்க இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அவர்களுடைய முதலாவது பயணம் ஆரம்பித்திருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், அந்த பயணத்திற்கு முன்பதாக ஊடகங்களை சந்தித்து செயல்பாட்டாளர்கள் பேசுகிற காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த இடத்துல கிரேட்டா தன்பர்க் இருக்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய பல பேர் ஏற்கனவே முதல் தடவையாக காசாவை நோக்கி கப்பல்ல போனவங்க மீண்டும் அதே ஆட்களுடைய தலைமையில் காசாவை நோக்கிய பயணம் புறப்பட இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 30,000 பேர் இந்த பயணத்திலே பங்கெடுக்க இருக்கிறார்கள். அதற்கான பதிவுகளை சர்வதேச ரீதியாக செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக 51 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 291 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைக்கு ஒரு கவலைக்கிடமான செய்தியும் வெளிவந்திருக்கிறது. அது என்னன்னா, நேற்று இரவுல இருந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராக, மீடியா ஸ்போக் பர்சனாக செயல்பட்டு வரக்கூடிய சகோதரர் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்தி தான் நேற்று இரவுல இருந்து, நம்ம நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்தில் இருந்து இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தாலும் இந்த செய்திகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அபிஷியலாக அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் அல்லது ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற செய்திகளை தெரிவிக்கவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம், குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் போன்ற பல பேரும் அபு உபைதா அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள் என்கிற செய்திகளை சந்தோஷமாக அவர்களுடைய ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த வீடியோவை நம்ம இலங்கை நேரம் 8:40 இன்னைக்கு நைட்டு நேரத்தில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் இதை உறுதிப்படுத்தவில்லை. அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் மிக தெளிவாக இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர், மீடியா ஸ்போக் பர்சன் அபு உபைதா கொல்லப்பட்டு விட்டதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதை உறுதிப்படுத்தவில்லை என்கிற செய்திதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் அல் ஜசீரா தெரிவித்திருக்கிற அதே நேரம்